ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் ஆல்ரெடி நாம் ஏற்கனவே விமர்சனமாக வச்சுருந்த ஒரு படம் சர்வம் மாயா. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி தாங்க. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் 2 விதமான கருத்து இருக்குது. இத்தனைக்கும் படத்தில் குழப்பி அடிக்காமல் தெளிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க என் கூட சேர்ந்து படம் பார்த்தவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அதனால் எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட கிளைமேக்ஸை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதாங்க. சர்வமாயா படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு சின்னதாக ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நாத்திகவாதியான கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தங்கிட்ட ஒரு பேய் அடைக்கலமாக வருது. பேய்னா இப்படியெல்லாம் வச்சு பயப்படுற பேயெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஜாலியான, க்யூட்டான, அழகான ஒரு குட்டி பொண்ணு தான் அந்த பேய். பேயின்னு அது சொல்லிச்சுன்னா மட்டும்தான் நம்ப முடியும். ஏன்னா எந்த விதமான பயமுறுத்தலும், எந்த விதமான வன்முறையும், இரத்த கலரியும் இல்லாத ஒரு பேய் கதை தான் இது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பிசாசுன்னு ஒரு படம் தமிழில் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் பிசாசை நாம் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்போம். அந்த அளவுக்கு மிஸ்கின் அழகாக அந்த பேய் படத்தை எடுத்திருந்தார். ஆனாலும் அந்த படத்தில் பேய் வர சீன் ஃபுல்லாக கொஞ்சம் விகாரமாகவும் அகோரமாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு பொண்ணு வருது. ஒரே ஒரு விஷயம், பேய் அப்படிங்கிறதுக்கு நாம் நம்புறதுக்கு ஒரே காரணம் நிவின் பாலி, படத்தோட ஹீரோ நிவின் பாலியை தவிர வேறு யாருடைய கண்ணுக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், தான் இறந்து போயிட்டோம், ஏன் இறந்தோன்னு தெரியாது, தான் யார் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நம்ம இறக்கும் போது யாரோ ஒருத்தவங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இறக்கிறத யாரோ விரும்பியிருக்காங்க. அந்த எஸ் அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், என்னுடைய இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் அது தெரிய ஆரம்பிச்சது. நான் எல்லா கதையும் சொல்லலை, ஏன்னா நான் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் அவசியமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது மெலோ ட்ராமா தான், ஒரு ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கனாலும் அந்த படம் உங்களை அழகாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களை இழுத்துக்கும். அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த வக்கிரமும் கிடையாது, எந்த வன்முறையும் கிடையாது, ரத்த காட்சிகள் கிடையாது. ஏன் அந்த பேய் இறந்து போகிறது கூட பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குமே ஒழிய, கண்ணை மூடிட்டு பயந்துட்டோம் அந்த பேய்க்கு இந்த பின் கதைகள் படு பயங்கரமாகலாம் இருக்காது. அழகாக தான் கொண்டு போயிருப்பாங்க, அழகாக தான் முடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கும். லவ் பண்ண பையனை பற்றினா அடையாளம் சொல்லும். அவன் என்னை விட வயசில் ஜாஸ்தியானவன், ஒரு ஹிந்து பையன், தாடி வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரியான அடையாளம் சொல்லும். ஸோ கிளைமாக்ஸில் நிவின் பாலி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட அம்மா கண்டுபிடிச்சி அந்த அடையாளங்கள்லாம் வச்சு நிவின் பாலியை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா நிவின் பாலி 35+ தாடி வச்சுருப்பார், ஹிந்து பையன் தான், அவருடைய பேரே பிரபந்து அப்படிங்கிறதா கேரக்டர் நேம். ஸோ அதனால் கேட்பாங்க. கேட்டவுடனே அவர் தலையாட்டிட்டு வந்துடுவார். இதை வச்சு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொன்னதுக்கும் அவங்க அம்மா கேட்டதுக்கும் இவர் ஆமா சொன்னதுக்கும் சரியாயிடுச்சு இல்லையா, அப்போனா அந்த பையன் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் என்ன பெரிய கொஷின், என்ன பெரிய லாஜிக் மிஸ்டேக்னால், லாஜிக் மிஸ்டேக் கிடையாது, டைரக்டர் கரெக்டாக எடுத்துருக்கக்கூடிய விஷயம், நாம் புரிஞ்சிக்காமல் கவனிக்காமல் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே மறந்து போயிருக்கும், நிவின் பாலிக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ரியா ஷிபுக்கு மட்டும்தான் தன்னை பற்றின தேடல்கள் இருக்கும், டெலுலுக்கு தான். பிரபிந்துக்கு எந்த விதமான தேடலும் கிடையாது. அந்த பொண்ணு அவனுக்கு எந்த விதமான ஞாபகம் வரதியோ எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு கூட சொல்லும்போது இன்ஸ்டாகிராமில் மியூச்சுவல் ஃப்ரெண்டு நாங்கள் பேசிக்கிட்டோன்னு சொல்லுவோம். இவன் நிவின் பாலி ஒரு சீனில் சொல்லும்போது சொல்லுவார், நான் இதில் ஆக்டிவாக கிடையாது, இன்ஸ்டாவில் ஆக்டிவாக கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ 2 பேருமே வேறு வேறு தான். அப்படி இருந்தும் ஏன் தான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா, அதுக்கு முதல் சீன் தான் நிவின் பாலியோட பெரியப்பா சொல்லியிருப்பார், அந்த பொண்ணோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையலடா. ஏன்னா அவங்க நம்பூதிரி குடும்பம், அதை பற்றின நம்பிக்கைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் சொல்லுவார், அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அந்த பையன் யாருங்கிறக்காக கடைசியில் தேடி வந்திருக்கும்போது தான் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுது. ஸோ அதுக்கு ஒரு க்ளோஸரே இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணு அந்த பையன் யாராக இருப்பான், எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு க்ளோஸர் இல்லாமல் அது மட்டும் தொக்கியே நிற்கும். ஸோ அதுக்கு ஒரு க்ளோஸர் கொடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் அவர் அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியும், அந்த பொண்ணு படம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கக்கூடிய லாவெண்டர் கலரில் ஒயிட் கலர் டாப்ஸ், ஒயிட் டாப்ஸில் லாவெண்டர் கலர் பூக்கள் வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பூ போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போது தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு தேடி அலைஞ்சது ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுப்பார். இது ஒரு கதையோட பார்ட் தான். அவர் சொல்கிறது என்னென்னா, தான் தான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் தான் ஒத்துக்கிறாரு. அதில் பெரிய தவறுகளோ பெரிய குற்றச்செயல்களோ கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருக்கும், இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ தான் தான் அப்படின்னு சொல்கிறதுல அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவங்க அம்மாவுக்கு ஒரு மன நிம்மதியாகுது. வெளியில் வரும்போது சின்னதாக ஒரு தென்றல் அவர் மேலே வருடிச்சிடுது. அந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கும், நான் உன்னை தொடரணும்னு நினச்சா நான் தென்றல் மூலமாக தொடங்குவேன், நான் சின்னதாக மென்மையாக உன்னை வருடி விட்டுறா
நான் அங்கே இருக்கேங்கிற ஒரு ஃபீல் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஃபீலை அந்த பொண்ணு அவருக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த கதையோட முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் வேறு யாரும் நிவின் பாலி கிடையாது. நிவின் பாலிக்கும் அந்த பொண்ணு ரியா ஷிபு டெலுலுக்குமான நட்பு அழகானது. இன்னமும் சொல்லப்போனால் அவர் பொய் சொல்லலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறமா பொசசிவில் இவரை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் ப்ரப்போசல் பண்ணியிருக்கும். லவ்னா ஃபிசிக் கிடையாது, மனசு, அது நினைவுகள், அந்த தேடல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும், போராடி இருக்கும் அதனுடைய காதலுக்காக. ஸோ ஒரு வகையில் நிவின் பாலி சொன்னது பொய் இல்லை அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு அழகான படம், ஒரு அழகான அனுபவம். பெருசாக பிரம்மாண்டமான படங்கள்லாம் கிடையாது. சின்ன சின்னதான நிறைய டயலாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க வைக்கும், உங்களை நெகிழ வைக்கும், உங்களுடைய நேரத்தை ஒரு நல்ல படம் தானடா பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோண வைக்கும். இந்த சண்டே நீங்கள் யாரும் படம் பார்க்குறேன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். சர்வம் மாயா தமிழ் டப்பிங்கில் கூட இருக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.